ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஒரு இன்ஸ்டண்ட்டான வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இது 100% ரிசல்ட் தரக்கூடியது. நான் எப்படி இவ்வளோ கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரீசெண்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி என்னுடைய கல்யாண ஆல்பம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்ததுங்க. என்னுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எந்த ஃபேஷியலுமே போயிட்டு பண்ணிக்கல. நான் வீட்லேயே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஃபேஸ் அவ்வளோ பிரைட்டாக சூப்பராக இருந்தது. ஈவன் நான் மேக்கப் போடுறது கூட யாரையுமே கூப்பிடல. செல்ஃப் மேக்கப் தான் போட்டுக்கிட்டேன். இது அளவு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்ததுங்க. நல்ல பிரைட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள். கல்யாண பொண்ணாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது பார்ட்டிக்கு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு இது நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குங்க. இது உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்கள் லைனாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நம்ம இந்த ஃபேஷியல் ரெடி பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்க ஏதாவது இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். வீட்டில் இருக்க நார்மலான பொருட்கள் மட்டும்தாங்க நம்ம சேர்க்க போகிறோம். இதுக்காக கடையில் போய்ட்டு நீங்கள் கண்டிப்பாக எதுவுமே வாங்க தேவையில்லைங்க. கொஞ்சமான பொருட்கள் தான், ஒரு 2, 3 பொருட்கள் தான் நம்மளுக்கு தேவையானது. இதை மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் நமக்கு ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காஃபி தூள் தான். நீங்கள் இந்த பிராண்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்குமோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நம்ம ஏன் ஃபேஸ் பேக்குக்கு காஃபி தூள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்ல ஸ்கின்னை புத்துணர்ச்சியாக வச்சுக்கும். நல்ல செல்லை ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதை சேர்த்து நம்ம ஃபேஸ் பேக் போடும்போது நல்ல செல்கள்லாம் நல்லா பிரைட் ஆகி நல்லா பிரிஸ்காகி ரொம்ப சூப்பராக பார்க்குறதுக்கு பிரைட்டான ஃபேஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ தட் நம்ம இது ஒரு பேக்கெட் சேர்த்துக்கலாம். இது ₹2 பேக்கெட், ஒரு பேக்கெட் தான் நான் சேர்த்துக்கிறேன். இதுவே பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ் போடலாம். அந்தளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். நான் கடைசியாக காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஃபேஸில் அப்ளை பண்ணியும் காமிச்சிருக்கேன். இது ஒரு பேக்கெட் நான் சேர்த்துக்கிறேன் இப்போது. இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிற பொருட்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பொருட்கள் தாங்க. அது என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் தான். தயிர் ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லதுங்க. ரொம்ப ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக ஆக்கிறதுக்கும் நல்லா ஒயிட்டாக ஆக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தயிர் சேர்த்து இந்த ஃபேஸ் பேக் பயன்படுத்தி பாருங்கள். தயிர் நல்லா கெட்டியாக இருக்க தயிராக பார்த்துக்கோங்க. இது நம்மளுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். தேவையான பொருட்கள் ரொம்ப குறைவு தான். நான் சொன்ன மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வீட்டில் இருக்க பொருட்கள் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். நம்மளுக்கு 3 டீஸ்பூன் அளவு தயிர் தேவைப்படும். இப்போ 2 டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் எந்த கட்டிகளும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டியாக இருக்க தயிராக பார்த்துக்கோங்க. தயிர் ஃபேஸ் நல்லா ஒயிட்டாக ஆக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த காஃபி பொடி ஸ்கின் செல்லுலாம் நல்லா பிரிஸ்காக வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது இது சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஃபேஸ் பேக் உங்களுடைய ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ரன்னிங் வாட்டரில் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கெமிக்கல்ஸும் பயன்படுத்தாதீங்க. சோப்பு அப்புறம் ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தாதீங்க. சாதாரணமாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்ததாக இதில் சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதுவுமே ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, இது நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு நம்ம ஸ்பேஸில் இது நல்லா ஒட்டி நல்லா பைண்ட் ஆகிட்டு நல்லா இது வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கோதுமை மாவு இல்லை அப்படின்னா இதுக்காக ஃபீல் பண்ண தேவையில்லைங்க. அரிசி மாவு இருந்தது அப்படின்னா அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லது. பச்சரிசி மாவு சேர்க்கும் போது ஃபேஸ் நல்லா ஸ்க்ரப்பாக பயன்படும். அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அது இருந்தது அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக அதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இன்னும் 1 டீஸ்பூன் அளவு தயிர் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பதத்தில் நம்மளுக்கு ஃபேஸ் பேக் கிடச்சிருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு. 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிரும் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு கோதுமை மாவு அப்புறம் ஒரே 1 பேக்கெட் அளவுக்கு காஃபி பொடி இது மட்டும் இருந்தால் போதுங்க. சூப்பராக இது ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாலும் ஓவர் நைட் ஃபேஸில் ஊற வைக்காதீங்க. ஒரு 1 ஹவர் 1 1/2 ஹவர் வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அது ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது. அது நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். ஸோ பகலில் பயன்படுத்திட்டு இது உடனே வாஷ் பண்ணிவிடுங்க. ஓவர் நைட் இது ஊற வைக்க தேவையில்லை.
இது வந்து நீங்க கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. இது பயன்படுத்தினதுக்கு அப்புறமாவும் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து குளிர்ந்த வாட்டர்ல ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா ஒத்தி எடுத்துட்டீங்க அப்டின்னா, இது வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் குடுக்கும். அதுக்கப்புறமும் எந்த கெமிக்கல் போட்ட சோப்பு வந்து ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் வந்து நீங்க பயன்படுத்தாதீங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மலான ரன்னிங் வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இது வந்து கண்டிப்பா சூப்பரான ரிசல்ட் குடுக்கும். இது பார்த்தீங்கன்னா, நான் அனுபவபூர்வமா சொல்றேன். 100% இது வந்து ரிசல்ட் தரக்கூடியது. நான் இந்த அளவுக்கு கேரண்டி குடுக்குறேன் அப்டின்னா, இது வந்து நான் பயன்படுத்தி பார்த்துட்டு தான் சொல்றேன். நீங்களுமே இத பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். வீட்ல இருக்கவங்க கூட இத பயன்படுத்துறீங்க அப்டின்னா, ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்டின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரும் காலங்கள்ல இன்னும் வந்து நெறைய பியூட்டி டிப்ஸ்லாம் நம்ம சேனல்ல வர இருக்கு.